Chai with Chitra. இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் பாடகரும் இசையமைப்பாளருமான வி பிரசன்னா. கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே. மிக குறுகிய காலத்திலேயே இளையராஜா, டி ராஜேந்தர், ஆர் ஜெயராஜ், இமான், ஜி.வி. பிரகாஷ் போன்ற தமிழ் சினிமாவின் பல முக்கியமான இசையமைப்பாளரோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர் பிரசன்னா. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4 மொழிகளில் 4000க்கும் மேற்பட்ட பக்தி பாடல்களை பாடியுள்ள வி பிரசன்னா ஒரு இசையமைப்பாளரும் கூட. பின்னணி பாடகராகவும் இசையமைப்பாளராகவும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் வி பிரசன்னா. Chai with Chitra. வணக்கம். வணக்கம் சார், நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா. எந்த வயசில் இசை உங்களை ஈர்க்க ஆரம்பிச்சது? எனக்கு அம்மா பாடுவாங்க சார். அம்மா பாட்டு கேட்டு தான் வளர்ந்தேன். எங்கள் வீட்டில் ஏதாவது பூஜைன்னா சங்கீத சேவாம் சமர்ப்பயாமி அப்படின்னு ஒரு கட்டம் நிற்கும். அருமை. அந்த பாதுகா சத்திர சாமர வேஜன ஆந்தோலிகதி சமஸ்த ராஜோபா அப்படி சொல்லும்போது கீதம் சமர்ப்பயாமின்னு ஒன்று. பொதுவாகவே அந்த பூஜையில் ஒரு அங்கம் அது. அப்போ கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க பாடி ஆகணும். எங்கள் அம்மா அப்படியே எம்எல்வி, அப்படியே அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க. அந்த காலத்தில் அந்த எம்எஸ் சும்மா அம்மாவோடது எல்லாத்தோடதும் அந்த முக்கியமான பாட்டெல்லாம் புரந்தரதாசர்லாம் அவ்வளோ அவங்க பாடுவாங்க. ஏன்னா எம்எல்வி அம்மானாலே புரந்தரதாசர். ஆமாம். ஸோ அந்த நேரத்தில் ஒரு பாட்டு கண்டிப்பாக பாடுவாங்க. ஸ்ரீ சத்யநாராயண ஏதாவது ஒன்று பாடுவாங்க. இப்படி கேட்டே நான் வளர்ந்தது. அண்டு எங்கள் தாத்தா வயலினிஸ்ட். அவர் எம்எஸ் அம்மா எம்எல்ஏ எல்லாருக்கும் வாசிச்சவர். எங்கள் பாட்டியோட சித்தப்பா பல்லடம் சஞ்சீவ் ராவ். அவர் சங்கீத பரம்பரை. ஆமாம் சார். அவர் தான் கர்நாடிக்லேயே ஃப்ளூட் ஃபஸ்ட்டு. அண்டு திருவையாறு ஆரம்பித்ததில் அவர் ஒருத்தர். முக்கியமாக ஆரம்பமே அவர் தான். அப்படி அந்த ஆராதனைக்கு புரியுது. ஸோ இப்படி ஒரு ஃபேமிலிங்கிறனால அப்படியே உள்ளே இருந்திருக்கு. இது எனக்கே தெரியாமல் எனக்கு இந்த திறமை இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ பட் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மிருதங்க சக்கரவர்த்தி, ராகவேந்திரா, ஸ்ரீ ராகவேந்திரா படம், இந்த மாதிரி படங்கள்லாம் போய் தியேட்டரில் பார்த்துட்டேன்னா வந்துட்டு அன்னைக்கு ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த டைலாக் அப்படியே மனப்பாடமாக சொல்லுவேன். இது அப்படியே அதை சொல்லி பார்ப்பேன். அந்த மாடுலேஷன் என்னெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் என்னமோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு மட்டும் தெரியும். அது எதுக்கு யூஸ் ஆக போகுதுன்னு தெரியாது. அது அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் கிளாஸில் ஒரு செய்யுள் சொல்லித்தராங்க வச்சுக்கோங்களேன். பொங்கு பல சமயம் என்னும் நதிகள் எல்லாம் புகுந்து இது மாதிரிலாம் எல்லாம் படிக்கும்போது நான் சும்மா அப்படியே பாடுவேன். ஏன்னா மாஸ்டர் நீ லைனாக படிச்சுட்டு வாங்க, நீ மட்டும் படிக்காத அப்படின்றவாரு. நீ பாடு, அவங்கெல்லாம் படிக்கட்டும் அப்படிம்பாரு. சார் என்ன சார், நான்லாம் போய் கிளாஸு சாரி சாப்பா மாப்பா காமா ரீகன்னு பாட்டு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் சாகித்யம் சொல்லித்தரணும். திடீர்னு பாட சொன்னால் எப்படி சார்? ஆனால் மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு அதெல்லாம் இல்லை, நீ ஃபுல்லாக படித்து முடியறதுக்குள்ளே ரெடி பண்ணிடுவேன். அப்புறம் அப்படியே அந்த பொங்கு பல சமயம் எனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கியோடும் இப்படி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் காம்படிஷன் கலந்துக்கோன்னாங்க, ப்ரைஸ் வாங்குவேன். அப்புறம் எங்கள் சித்தப்பா என்ன பண்ணிட்டாருன்னா, வயலின் கற்றுக்கோ, ஏன்னா உங்கள் தாத்தாவோட வயலின் இருக்குது, 400 வருஷம் வயலின், அது நீ பண்ணணும். ஏன்னா மியூசிக் எப்போ தெரியுதோ வயலினும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை கற்றுக்கிட்டு அதுலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் நிறைய வாங்கி அது இப்போவும் ஒரு டச்சில் இருக்கேன். பட் அது சீரியஸ் எடுத்துக்கலன்னா பாட்டு மாதிரி ஒரு அப்படியே போனால் அப்படியே பாடலாம், ஒரு ஜாலியாக அப்படியே ட்ராவல் பண்ணலாம். இது ஒரு மயக்கம் அதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்படி வந்தது தான் சாங் சார். உங்கள் வீட்டு பூஜையில் நீங்கள் பாடின முதல் கடவுள் பாட்டு இது? ಕೃಷ್ಣ ಎಂದರೆ ಕಷ್ಟ ಒಂದಿಷ್ಟಿಲ್ಲ, ಕೃಷ್ಣ ಎನಬಾರದು, ರಾಮ ಎಂದರೆ ಪ್ರೇಮದಿಂದಿಸು ಪಾಡು, ರಾಮ ಎನಬಾರದು, ಗೋವಿಂದ ಎಂದರೆ ಕೋಪವು ಪರಿಹಾರ, ಗೋವಿಂದ ಎನಬಾರದು, ಗೋಪಾಲ ಎಂದರೆ ಪಾಪವು ಪರಿಹಾರ, ಗೋಪಾಲ எனபாரது. இது மாதிரி சின்னதாக. ஏன்னா நம்ம அந்த 7 மணி நேரம் பூஜை நடக்கும்.
பெண்டு நிமிந்துடும். எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம் ஒன்றும் தெரியாது. காலைல 2:30 மணிக்கு குளிச்சுட்டு பச்சை தண்ணி கோயம்புத்தூர் நான் சில்லுன்னு இருக்கும் டிசம்பர் மாதம். விடு விடு விடுன்னு நடக்கும். குளிச்சுட்டு வந்து உட்காந்து பண்ணா அப்பா அப்பா அது என்னடா ஏன்டா டார்ச்சர் பண்ணுறீங்க இப்படி இருக்கும். ஆனால் அப்போ தெரியல. ஆனால் அப்போ பண்ணுவோம் 1008 காயத்ரி ஜபம் பண்ணி, அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணி, அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணி, ஸோ முடிச்சுட்டு வரதுக்குள்ளார டயர்டாகி உட்காந்துரும். அப்போ வந்து இப்போ பாடுங்கன்னா பாடுற நிலைமையில இருக்கும். முடிச்சுட்டு போய் சாப்பிட்டா போதும்னு இருக்கும்ன்ற பசியோடு அப்படியே டயர்டாக இருக்கும். ஆனால் சின்ன பாட்டு இது டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவசரத்துக்கு குட்டி பாட்டு எப்படி இல்லை அந்த நேரத்தில் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு போகலாங்கிறதுக்குள்ள ஒருத்தவங்க உள்ளே வருவாங்க. என்ன பூஜை ரொம்ப நல்லா இருக்கே, அப்போ நீங்கள் பாடுங்கன்ட்டு வரீங்கப்பா வந்தவங்கள. அவரா சான்ஸ் கிடைச்சதே இல்லை போல் இருக்கு அவருக்கு. ஆனால் வச்சு ஒரு பாட்டு 2 பாட்டு 3 பாட்டு லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். எங்கள் அப்பா சும்மா இல்லாமல் இது செம்பை பாடி கேட்கணும் அப்படிம்பாரு. ஐயோ இவர் வேற உரமாக ஊற்றிக்கிட்டு இருக்காரு, அவர் வேற வளர்ந்துக்கிட்டே இருக்காருன்ற மாதிரி நமக்கா அந்த மாதிரி நிறைய அந்த மியூசிக் ரிலேட்டட் காமெடிஸு சம்பவங்கள் ஃபேமிலியே அப்படியே இருக்கிறதுனால எங்கள் அப்பாக்கெல்லாம் செம்பைனா அப்படி. இப்போவும் எப்போ அவர் பார்த்தா சிவ சிவ என ராதா பாடணும் அவருக்கு. சிவ 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 என ராதா ஓரி தரர பவ பய பால நனச்சு கோரதா சிவ 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 என ராதா. இப்போ போனாலும் பாடுவேன் நான். அருமை. எப்போ பாட்டு கற்றுக்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு? சார் பாட்டு வந்து வயலின் கற்றுக்கும் போதே இப்போ சரிக பத சனித பத பமகரி சரி சனித இதை வந்து ரவேணு கோப்பா இது வந்து எனக்கு வார்த்தை தெரியாது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்னு நீங்கள் போனீங்கனாலே அவங்களுக்கு வார்த்தை தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் எப்போ அவசியம்னா ஒரு கச்சேரி லெவலுக்கு வரும்போது நம்ம எப்படி பாடுறோமோ அப்படியே வாசிக்கணும். ஆமாம். இப்போ நீங்கள் சில ஹோட்டல்லாம் போயிருப்பீங்க, நமக்கு தெரிஞ்ச சினிமா பாட்டையை கூட சம்டைம்ஸ் இதுவாக வாசிச்சிருப்போம் வீணையோ வயலிலையோ. ஆனால் அந்த டியூனாகவே இருக்காது, அது கொஞ்சம் மாறிடும். அப்போ எனக்கு ஒரு மாதிரி கோபம் வரும். ஏன்னா இருக்கிற டியூனை வாசிய நீ ஏன் ஸ்வரத்தை ஃபாலோ பண்ணுறன்ற மாதிரி இருக்கும். அது பாக்யதலட்சுமி பரமாவே கொஞ்சம் மாற்றிலாம் வாசிப்பாங்க நாதஸ்வரத்துலாம் கூட. ஆனால் சில பேர் அப்படியே பாட்டா இன்ஸ்ட்ருமெண்ட்டான்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வயலின் வாசிக்கும் போது எனக்கு அந்த ஸ்வரம்லாம் கற்றுக்கிட்டேன் அப்போவே. சாகித்யம் மட்டும் தான் தெரியாது. இப்போ பாட்டுன்னு வரும்போது சாகித்யம் தான் பாடணும் பண்ணாலும் அது அதுக்கப்புறமா அப்படியே கற்றுக்க ஆரம்பிச்சது தான். அதாவது காம்படிஷன்ஸ் தான் நான் சிங்கர் ஆகிச்சின்னு சொல்லுவேன். முறையான பயிற்சி யார்கிட்ட? எஸ்ஆர்வி சர்மா சார் கோயம்புத்தூரில், கேவி நடராஜ பகவத் ரொம்ப பெரிய செம்மங்குடி சார், செம்மங்குடி விதினர் இருக்கல, அவரும் இவரும் ஒரு மாஸ்டர், உமையாள்புரம் மாஸ்டர். ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய மாஸ்டர்ஸ் கைலாசம் சார்லேருந்து நெய்வேலி சந்தானகோபாலன் சார்கிட்ட கொஞ்சம் நாள். ஸோ அவர்கிட்டலாம் நம்ம எப்படி இந்த இண்டஸ்ட்ரின்னு என்ன, அவர் யார், எப்படி மூவ் பண்ணுறது, என்ன பேசுறது, அந்த பல வகையில் ஒரு மாஸ்டர் திருப்பதி பாலசுப்ரமணியன் சார்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவர் வீட்டிலலாம் போய் சில பாடல்லாம் பாடி அவர் சில அட்வைசஸ் கொடுத்து அது மாதிரி பெரிய பெரிய வித்வான்களுடைய ஆசீர்வாதம். அருமை. ஹிந்துஸ்தானி யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? ஹிந்துஸ்தானி நான் ப்ராப்பராக கற்றுக்கல சார், பட் நான் கேட்டது பூரா ஹிந்துஸ்தானி தான். அதாவது வந்து நம்ம கற்றுக்கிறதுங்கிறது என்ன சார், இப்போது நீங்கள் உனக்கு கற்றுக் கொடுக்குறீங்க, நான் கற்றுக்கிறேன்னா நான் கற்றுக்கிறதுக்கு முதல்ல எனக்கு ஒன்று இருக்கணும்ல. இப்போ நீங்கள் இல்லைன்னா ஒரு யூடியூப்பு, நீங்கள் இல்லைன்னா ஒரு மாஸ்டரு, யாரோ ஒருத்தங்க கிட்டேருந்து எனக்கு காதல் வரப்போகுது, அதை நான் மனசில் போயிட்டு வரணும்ல, அந்த ப்ராசஸ் ஒன்று தானே. அப்படி கற்றுக்கிட்டது வந்து நிறையா பண்டிட் ஜஸ்ராஜ். பண்டிட் ஜஸ்ராஜ் சார் இப்போ எப்போ பார்த்தாலும் அதுதான், ரஷீத் கான், அது மாதிரி நிறையா அவரோட தான், ஜக்ஜீத் சிங்கோடது, அந்த மெயினாக பண்டிட் ஜஸ்ராஜ் தான் எனக்கு. அதனால் அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அவர் மாதிரியே இமிட்டேட் பண்ணி பாடி பார்த்தா எனக்கு அந்த மாதிரி வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சாதிச்சிட்டோண்டா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நுஸ்ரத் ஃபத்தே அலி கான்லாம் அப்போவே நிறையா ஹை பிச்னா இப்படி ஒரு ஹை பிச்சா, இப்படி ஒரு ஸ்வர ஸ்பீடா அப்படின்னு. கிட்டத்தட்ட செம்பை வைத்தியநாத பாகவதர் வந்து அவர் வந்து ஒரு சிவசிவ என ராதாவே ஒரு சூப்பர் ஸ்பீடில் பாடியிருப்பார் ஸ்வரம்லாம். அது வந்து அங்கே நார்த் இந்தியாவில் அவர் நுஸ்ரத் ஃபத்தே அலி கான் அது சில ஸ்பீடில் பாடியிருப்பார். அது மாதிரி மியூசிக்குங்கிறது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் சார். நீங்கள் இப்போ ஆரம்பிக்கும் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னீங்க, மியூசிக்குங்கிறது வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் பாடி எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்களோ இல்லையோ, அது உங்களுக்கு பெரிய நிம்மதி. அண்ட் உங்களுக்கு அது அருமையான வார்த்தை நீங்கள் சொன்னது அதனால் அந்த ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. உங்களுடைய இசையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்துஸ்தானி இசை கலந்துருக்கு.
அது வந்து நீங்கள் இந்துஸ்தானி இசையின் பால் ஈர்க்கப்பட்டதன் காரணமாகவா இல்லை? இல்லை சார், எனக்கு அது வேணும் அப்படின்னு பிடிவாதமாக நான் அதை சேர்த்திக்கிட்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஒரு அது இருந்தால் தான் எனக்கு ஒரு நிம்மதி. எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நான் வந்து அனுபவித்து பாட முடியும். எனக்கு அந்த ஃப்ளேவர் தேவைப்படுது. ம். அதனால் வந்து பியூர் கர்நாடிக் பாட மாட்டேனானா, பாட மாட்டேன்னு பிடிவாதம் இல்லை. ம். ஆனால் எனக்கு இது கொஞ்சம் சேர்த்து பாடும்போது அப்படி இன்னும் கொஞ்சம் அந்த கமக்கம் தான் சார். அந்த ம். கமக்கத்தை இன்னும் ரீச் ஆகுது. ம். நான் பாடும்போது கண்ணில் தண்ணி வருது அப்படின்னா, இப்போ முந்தா நாள் ஒரு கச்சேரி பண்ணேன் அம்பத்தூரில். ம். 4, 5 பேர் உட்காரும்போது அப்படியே நல்லா வரும்போது சிரித்து வரவேற்று அப்படியே உட்காந்து நல்லா ஃபுல் கச்சேரி கேட்டவங்க. நல்ல க்ரௌடு. அதில் சில ராகங்கள் அந்த பந்துவராளிலாம் பாடும்போது, ಕಾಯಬೇಕೆನ್ನ ಗೋಪಾಲ ಒಂದು ಪಾಯವ ನರೇನು ಭಕುತರ ಪಾಲ ಕಾಯಬೇಕೆನ್ನ கோபால. இது வந்து பிரபஞ்சம் ரவீந்திரன் சொல்லிட்டு ஒரு பெரிய மிருதங்கிஸ்ட் மாமேதை. அவர் வந்து அப்படி ஜாலியாக இருப்பார். ஒரு பாட்டு பாடுறா அப்படின்னாரு. இந்த பாட்டை நான் பாடிட்டு கண்ணை திறக்கிறேன். அப்படியே கண் பூரா தண்ணி அப்படியே அழுகிறார். என்னடா இப்படி பாடிட்டேன் அடாடா. அவர் பெரிய கர்நாடிக் மியூசிஷியன். அந்த ஹிந்துஸ்தானி மாதிரி ஒன்று அது வச்சுக்கூட நீ, அது ரொம்ப நல்லா இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கச்சேரியிலும் அதை கேட்பேன். அந்த பாட்டு பாடு அப்படின்னு. அதனாலே என்ன அவர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு அதனால் என்ன ஃபைனலி ஒரு இசை ஒரு ஹார்ட்டை டச் ஆகுது. ஹார்ட் டச் ஆகி மனசார அவங்க அழுது வந்து சில பேர் கால்லலாம் விழுந்து அழுதுருக்காங்க. அது வந்து அந்த சரஸ்வதியோட கடாட்சத்துக்கு அவங்க நமக்கு கிடையாது. ஆமாம். அதனால் அப்படி ஒரு இசைக்கான வணக்கம், இசைக்கான ஒரு வணக்கம். அப்படி அவங்க ரிசீவ் பண்ணுற அளவுக்கான ஒரு விஷயம் இந்த ஹிந்துஸ்தானி கலப்படத்தில் கிடைக்குது. அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு அதை நான் அப்படி வச்சுருக்கேன் சார். இந்துஸ்தானி இசையினுடைய சிறப்பு அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க சார்? அது வந்து ஒரு அற்புதமான மெடிடேஷனுக்கு ஈக்குவல். நல்ல ஆழ்நிலை தியானத்தில் எந்த சிந்தனையும் இல்லாமல் நீங்கள் உங்களை மறக்கும் நிமிடமானது 1 நொடி 2 நொடி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஹிந்துஸ்தானி மியூசிக் வந்து ஃபுல்லாகவே அதுதான். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து சமீபமாக நான் பெங்களூர்லேருந்து சென்னை ட்ரெயினில் வரும்போது அந்த பாடலை கேட்டு கண்ணை திறக்கும்போது பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் இருக்குது. அந்த சில கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கேன் நான். அது அப்படியே பெரிய கான்செர்ட் வருது. அப்படி ஒரு ஆழ்நிலை தியானம் அது. 3 மணி நேரமாக நான் கண்ணு மூடி உட்காந்துருந்தேன். ஆனால் கன்ஃபார்ம்டாக தூங்கலைன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா பார்க்குறவங்கள சில பேர் கிண்டல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்களையும் சொல்லிடுறேன் நான். அப்படி ஒரு தியானம் சார் அது. மியூசிக்கே ஒரு மெடிடேஷன் தான். நீங்கள் அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி தாளம், ராகம், ஸ்வரம், பாவம், லிரிக்ஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு இடம் இருக்குது. அந்த தியான நிலை. அந்த இடத்துல ஒரு பர்ஃபார்மர்னால ஒரு மியூசிக் டைரக்டர் அந்த டைமில் பண்ணிடுறாரு, முடிஞ்சு போச்சு அந்த 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 ரிலேஷன்ஷிப். ஆனால் ஒரு பர்ஃபார்மர் இருக்கார் இல்லையா, ஒரு ஃப்ளூட்டோ சிங்கரோ, அதை உள்ளே இன்வால்வ் ஆகி பாட 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 அவங்க தியானத்துக்கும் மேலேயான ஒரு சில அனுபவம். அதனால தான் நிறைய நல்ல மியூசிஷியன்ஸ்க்கு இன்ட்யூஷன் நிறையா தெரியும் இருக்கும். அவன் அதை பெருசாக காமிச்சிக்க மாட்டாங்களே ஒழிய நிறைய இன்ட்யூஷன் அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் தெரியும், ஃபஸ்ட்டே தெரியும், ப்ரிடிக்ஷன்ஸ் இதெல்லாம். அதனால் இந்த வைத்தியம், தியானம், யோகம், சங்கீதம், பக்தி இதெல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் பக்கத்தில் தான் எல்லாமே. மொத்தத்தில் ஒரு ஆன்மீக ஏரியா அதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப பிடித்த இந்துஸ்தானி பாடகர் யார்? எனக்கு வந்து பண்டிட் ஜஸ்ராஜ் சார் அண்ட் வந்து குலாம் அலி அவரோட கசல்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த ஏரியா அந்த நார்த்துன்னு எடுத்துட்டிங்கன்னா. அண்ட் பீம்சிங் ஜோஷி சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் வந்து சொல்லாமல் இருந்தால் தான் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அண்ட் ரஷீத் கான் இப்போ அவர் பெரிய இழப்பு நம்ம எழுந்துட்டோம். அவர் ரஷீத் கான் நேராக போய் கேட்கும்போது அப்படியே வேறு ஏதோ உலகம், இந்த உலகத்துலேயே இன்னொரு இடம் இருக்குது, ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு நான் அதை ஃபீல் பண்ணேன். ஏதாவது எந்த சிரமமும் இல்லை. குலாம் அலி, ரஷீத் கான்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே பாடுவாங்க சார். அதான் கடுப்பாக இருக்கும் எனக்கெல்லாம். சிரிச்சுக்கிட்டே பாடுவாங்க. நீங்கள் பாடுறீங்களா, சிரிக்கிறீங்களா, ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குறீங்களா, என்ன ஆக்சுவலாக நடிக்கிறீங்களா இல்லை வாயசைக்கிறீங்களாங்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் டஃப்பான சங்கதி பூரா அப்படி சும்மா அப்படி தூவி விடுவாங்க. அப்படி பவுடர் அப்படி தொட்டு அப்படி பண்ண அப்படி இருக்கும். அப்படி தூவி விடுவாங்க. அவங்களும் நம்மளை மாதிரியே உட்காந்து கேட்டிருப்பாங்க. கேட்குறவங்க கூட மூஞ்சி சீரியஸாக இருப்பான். இவங்க கேட்குறவங்கள விட சூப்பராக இருப்பாங்க. அதெல்லாம் வேறு உலகம் சார். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த மியூசிக் உள்ள ஒரு உலகம் இருக்குது.
அந்த அந்த அதில் போய் பார்க்கணும். அதை தயவுசெய்து அதான் நான் சொல்லுவேன், இந்த சபா கச்சேரி நடக்கும்போதெல்லாம் சும்மா வேடிக்கை போய் பாருங்க. ஜஸ்ட்டு ஒரு நல்ல கச்சேரி போங்க, கரெக்ட். போய் வேடிக்கை ஒரு 1/4 மணி நேரம் இருந்துட்டு வாங்க போதும். அப்புறம் அது 1/2 மணி நேரம் தானாக ஆகிடும். அது ஒரு ஆம்பியன்ஸ். பாடுறது எப்படியோ கேட்குறது ஒரு ஒரு ஆஹா இது என்னடா இது என்னமோ ஒன்று நடக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் யாராக இருந்தாலும் கிடைக்கும். அவன் குத்து பாட்டு தான் கேட்பேங்கிறவனாக இருந்தாலும் அங்கே உட்காந்து பார்த்தா அந்த ஸ்ருதியை சேர்ந்து தம்பூராவா ஸ்ருதியா வாய்ஸா பாடுறாரா பாடலையா இல்லை என்ன அங்கே நடக்குது ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி மிருதங்கம் அந்த கோஆர்டினேஷன் வந்து சில கச்சேரி அப்படி அமையும் போது அந்த நேரத்தில் அந்த ரசிகர்களுக்கு கிடைக்கிற பெரிய கிஃப்ட்டு, அவங்களுக்கு கிஃப்ட் கிடச்சிருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியாது. அதனால தான் அதை அடிக்ட் ஆகி போகிறாங்க. இன்னும் வந்து கர்நாடிக் மியூசிக் வாழ்ந்துட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த அவங்களுக்கே தெரியாமல் அடிக்ஷன் தான். உங்களுக்கு ஒரு போதை கிடைக்கலன்னா நீங்கள் அடிக்ட் ஆக மாட்டீங்க. ஆமாம், அங்கே ஒரு போதை இருக்குது, அந்த தெய்வீக போதை இருக்குது. உங்களுடைய முதல் கச்சேரி எங்கே நடந்தது? என்னோட முதல் கச்சேரி வந்து விசாலாட்சி அம்மன் கோவில், கோயம்புத்தூர் சார். அங்கே வந்து சும்மா ஒரு வயலின் ஒரு மிருதங்கம் வச்சுட்டு பாடினேன். அது அந்த ஊரில் அவங்க ஒரு பெரிய ஒரு நல்ல ஃபேமிலி. அவங்க எனக்கு அற்புதமாக எனக்கு கைட் பண்ணி எல்லாமே 10 பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே ஒப்பிச்சேன், அவ்வளோதான். ஆனால் அந்த கோயிலில் வந்து ஃபுல் க்ரௌடு வந்துச்சு. பயங்கர என்கரேஜ். ஏன்னா நான் பாடி இவ்வளோ பேர் கேட்குறாங்க அப்படின்றதெல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் அனுபவம். அப்போல்லாம் நம்ம கோயம்புத்தூரில் பார்க்கும்போது யேசுதாஸ் சார்லாம் வந்து கச்சேரி பண்ணும்போது கலையரங்கம் இருக்கும், ஃபுல்லாகி அப்படி இருட்டாயிடும். கடக்கு எதுவுமே மூச்சே விட முடியாது, அப்படி இருட்டாக இருக்கும். அப்படி ஒரு க்ரௌடு, ஆடாடா என்னடா இப்படி ஒரு என்ன இது அப்படின்ற மாதிரி. ஆனால் அங்கே நமக்கு ஒரு 50 பேர் கிடச்சது எனக்கு அது பெரிய விஷயமா இருந்து முதல் கச்சேரியிலே. புரியுது. அது மாதிரி விசாலட்சுமன் கோயிலில் தான் என்னோட முதல் கச்சேரி ஆரம்பம். உங்களுடைய முதல் கச்சேரியிலே இந்துஸ்தானி இசை கலந்து தான் பாடினீங்களா? இல்லை சார், எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது. அப்போ அவனுக்கு தெரியாது. நான் ரொம்ப ஆரம்பத்தில் பண்ணது. அதுக்கப்புறமா தான் என் ஃப்ரெண்ட் யானிதேஷ் அப்படின்ற ஒரு மூலமாக இந்துஸ்தானி அது இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகி பாட்டு எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல. ஒரு 8 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு நாள் 13 மணி நேரம் உட்காந்து பாடிக்கிட்டே இருப்பேன் சார். அது தப்பாக பாடுறேன்னா சரியாக பாடணுமா யாராவது சொல்லுவீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என் வாய்ஸை கேட்கணும், என் வாய்ஸை நான் கேட்கணும். அதுக்கு ஒரு பாட்டு, அது பாடாந்தாரம் சரியா தப்பா ரைட் எல்லாம் வேண்டாம். எனக்கு பாடணும், நான் கேட்கணும். யாரும் வேண்டாம். லாக் பண்ணி பக்கத்து வீட்டில் காலியல் வீடுது, லாக் பண்ணிட்டு உட்காந்து தொண்டை காயும்போது தண்ணி குடிச்சிட்டு பாடுவேன். எப்படி வேர்த்து கொட்டும் எனக்கு. ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு கேப், சாப்பிட்டு தூங்கிடுவேன். திருப்பி உட்காந்தாலும் திருப்பி பாடுவேன். இவ்வளோதான் சார். பாடுவேன், அழுவேன். தம்பூரா சவுண்டு கேட்டு அழுவேன். தம்பூரா அப்படியே கொஞ்ச நேரம் போடுவேன். அப்படியே இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆல்பம் பாடினேன், மந்த்ராலயா அப்படின்னு. ராகவேந்திர சுவாமியோட மந்த்ராலய பிருந்தாவன ஒரு சாங். அண்ட் தேவகி நந்தன யாதவ கிருஷ்ணன பஜிசுவ சரண குருவே ஜானகி ரமணன ஸ்ரீ ஜெய ராமன பூஜிப ஹரிய மகுவே. இப்படி ஒரு சாங். இது வந்து அன்னைக்கு உபவாசம் இருந்து ராகவேந்திர சுவாமி ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அதை லிரிக்ஸ் பார்க்குறேன், அங்கே பார்க்குறேன், பாட முடியல, 2 வரி பாடுறேன், அழுகிறேன், திருப்பி ரெஸ்ட், திருப்பி இப்படி ஒரு 15 வரைக்கும் மேலே தொண்டை அடைக்குது. ஏன்னா லிரிக்ஸ் அப்படி இருக்கு. ஆஹா அப்படி ராகவேந்திரா அப்படின்னு பக்தியோடு பாடி அன்றைக்கி ஏன் அப்படின்லாம் பண்ணேன் அப்படின்லாம் இந்த சீன்லாம் கிடையாது. அன்றைக்கி அப்படி நடந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அதோட பவர் என்னென்னா, இன்னைக்கு வரைக்கும் உலகம் எங்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ராகவேந்திர சுவாமியோட வீடியோஸ்ன்னு போட்டிங்கன்னா இந்த பாட்டு கிட்டத்தட்ட 90% இருக்கும் சார். எந்த இன்ஸ்டாகிராமில் போட்டு பாருங்கள், தேவகின்னு இது இருக்கும். இல்லைன்னா ಮಂತ್ರಾಲಯ ಬೃಂದಾವನ ಕಣ್ಣು ತುಂಬಿದೆ ರಾಘವೇಂದ್ರ ರಾಘವೇಂದ್ರ நம்ம ஜீவ நிம்மதே. இது பாட்டு எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பக்தியாக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதை நீண்ட நாள் அப்படியே அது ஆயுள் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. திரையுலகத்தில் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்த திரைப்பட பாடல்னு இதை சொல்லலாம். என் மனசில் நீயேதானா, உன் மனசில் நானேதானா, நம் மனசில் காதல் தானா, சொல்லன்பே உண்மைதானா. இந்த பாட்டு பாடினேன், அவரும் பாடினார், நானும் பாடினேன், அவரும் பாடினார், பாடிக்கிட்டே இருந்தார். கடைசியில் என்னன்னு ஒன்றும் புரியல. அது போகுது சார், 16 சரணம் போகுது. நான் இந்த ஜிப்பாலாம் போட்டு அப்படி போயிருந்தேன்.
ஹலோ நாளை மைந்தா என்ஜாய் பண்ண தயங்காதேடா கேட்டுட்டு இவரை கூப்பிடுங்க அப்படின்னாரு. சார் நான் தான் சார் அது. இப்போ சமீபமாக நான் வந்து ஸ்ரீகாந்த் தேவாரோட ரெக்கார்டிங் போகும்போது அவருக்கே தெரியாமல் அவர் சொன்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் குத்து படத்தில் பாடுறதுக்கு முன்னாடி காலில் வந்திருந்தீங்க. நீங்கள் பாடிய சினிமா பாடல்களில் ரசிகர் மத்தியில் உங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு பெற்று கொடுத்த பாடல் இது. அன்னக்கிளி நீ வாடி என் காதல் சீட்டெடுக்க. அது வந்து மியூசிக் இன்சார்ஜ் ஸ்ரீராம் கூப்பிடுறாரு. சினிமா சத்யம் தேட்டர் புக் பண்ணிட்டேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.